Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard. So statistics chapter பார்க்க போகிறோம். Here just a mean. So we are going to see the arithmetic mean எல்லாம் ஒன்று தான். So mean of grouped data. What is the meaning of grouped data? What is the meaning of grouped data? So mean okay. Mean for grouped data means grouped data na frequency கொடுத்துருந்தா grouped data. Some groups வந்து இப்போ for example 20 to 30. ஸோ 20 கீழே 2 போட்டிருந்தாங்கன்னா 22 மெம்பர்ஸ். ஸோ அது மார்க்காக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை குரூப் பண்ணுறாங்க. ஸோ 20ங்கிற நம்பரில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா தட் இஸ் த குரூப்பிங். 20யை 5 மெம்பர்ஸ்னு குரூப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த குரூப்டு. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்தாலே தட் இஸ் குரூப்டு டேட்டா. ஃப்ரீக்வன்சி இல்லாமல் வெறும் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் வந்ததுன்னா அது பேர் அன்குரூப்டு டேட்டா சொல்லுவோம். அன்குரூப்னா எந்த குரூப்பிங்கும் கிடையாது. ஸோ வெயிட்ஸ் ஆஃப் த 10 ஸ்டூடெண்ட்ஸ் 20, 30, 50, 90, 70, like that they are given 10 students oda height or weight something means that is the not grouped, ungrouped அது பேர். அது வந்து லிங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸு எஃப்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸு எஃப் இப்படி கொடுத்தா இது வந்து குரூப்டு டேட்டா. பிகாஸ் இப்போ 30 எழுதுனாங்கன்னா இதுக்கு கீழே 3 இருக்குன்னா 30ங்கிறது 3 மெம்பர்ஸ். அது என்னவோ மார்க்ஸாக கூட இருக்கலாம். ஸோ 30 மார்க்ஸ் 3 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா they are grouping. ஸோ தட் இஸ் த குரூப்டு டேட்டா. அதான் ஃப்ரீக்வன்சி வந்தால் குரூப்டு டேட்டான்னு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இதில் மெத்தட்ஸ் இருக்குது மீன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் அரித்மெட்டிக் மீன் ஆர் மீன். ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டேரக்ட் மெத்தட் பேர் டேரக்ட் மெத்தட். அனதர் ஒன் அஸ்யூம்டு மீன் மெத்தட். அது பேர் அஸ்யூம்டு மீன்னா அந்த மீனை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். மீன் கேல்குலேட் பண்ணி போட மாட்டோம். ஸோ அஸ்யூம் பண்ணிப்போம். சரியா? மீனை ஆல்ரெடி வி நோ தட் நோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மீன்? ஆவரேஜ். ஆவரேஜை கேல்குலேட் பண்ண மாட்டோம். அந்த நியர்பை ஆவரேஜோட ஆன்சர் சம் நம்பரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை அஸ்யூம் பண்ணிப்போம் மீன்னு. அதை எடுத்து மூவ் பண்ணுறதுனால தான் அது பேர் அஸ்யூம்டு மீன் மெத்தட். நம்பர் 3 வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஏன் அதுக்கு ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னா தே ஆர் ஜஸ்ட் கிவிங் த கிளாஸ் இன்டர்வல் 20 to 30, 30 to 40. அந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுக்குற கேப்பில் வந்து நம்ம ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் த டைரக்ட் மெத்தட். ஸோ ஹியர் 3 formulae I am just teaching now. So direct method, assumed mean method and then step deviation. They are insisting the method na you should do the method itself. எதில் போட்டாலும் ஆன்சர் வரும், பிரச்சனை கிடையாது, மெத்தட் மார்க் கிடைக்காது. ஸோ அவங்க மெத்தட் பை யூஸிங் வாட் தே ஆர் கிவன் அது நீங்கள் யூஸ் பண்ணணும். எதுவுமே சொல்லலைன்னா நம்ம இஷ்டம் தான். அப்போயும் 3ஆக பிரிச்சுக்கணும். நம்பர்ஸ் வந்து நார்மலாக சின்னதாக இருக்குன்னா டேரக்ட். ஏன்னா யூ ஆர் ஒன்லி மல்டிப்ளையிங் டிவைடிங் நாட் யூஸிங் கேல்குலேட்டர். நீங்கள் ஓனாக தான் பண்ணணும். ஸோ மிஸ்டேக் வராமல் இருக்கணுங்கிறதுனால. ஸோ நம்பர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, 20க்குள்ளே 10க்குள்ளே இருக்குது உங்கள் டேட்டானா என்ன பண்ணுவோம்? அப்போ வந்து நீங்கள் டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எதுவுமே சொல்லலைன்னு நம்மளாக டிசைட் பண்ணணும் மெத்தடை. அஸ்யூம்டு மீன் மெத்தட் வந்து மிடில் 40, 50 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அஸ்யூம்டு மீன் பண்ணுறப்ப அந்த நம்பர் சின்னதாகும், கொஞ்சம் ஸ்மாலர் ஆகி 1 to 3 அந்த மாதிரி மாறும். அப்போ தட் இஸ் ஈஸி. ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும்னா கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்னா 10 to 20. 10 to 20 வந்து மார்க்ஸ் வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. 20 to 30 வந்து மார்க்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா தட் இஸ் த ரேஞ்ச் டு ரேஞ்ச். ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சொல்லுவோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம நம்பர்ஸை கலெக்ட் பண்ணுறது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் போடணும். அதுக்கு எந்த மெத்தடும் போடக்கூடாது, ஸ்டெப் டீவியேஷன் தான் அதுக்கு யூனிக். ஓகே. அஸ்யூம்டு மீனும் டேரக்டும் மற்ற கேட்டகரிக்கு எதுக்கு வேணால் போடலாம். பட் நம்மளாக டிசைட் பண்ணிக்கணும். நம்பர்ஸ் ரொம்ப சின்னதாக நார்மலாக இருந்ததுன்னா ஸ்மாலர் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டா டேரக்ட். நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தால் அஸ்யூம்டு மீன். கிளாஸ் இன்டர்வல் இன்வால்வ் ஆச்சுன்னா ஸ்டெப் டீவியேஷன். இப்படி பிரிச்சுக்கணும். பை யூஸிங் சொல்லலைன்னா by using this method they are insisting na you just do the what are the mentioning method adula da ponum. So illa direct method first of all so direct method la x bar na that is mean. So your mean x bar equals summation fx by summation f. என்னன்னா எக்ஸ் எஃப்னா என்ன மிஸ்னா எக்ஸ்னா அங்கே டேட்டா, எஃப்னா ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. டேப்லெட் போட மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸு எஃப். எக்ஸ் வந்து அதான் சொன்னேன் 20 வந்து 3. இப்போ 20 மெம்பர்ஸ் வந்து 3 மார்க்ஸ். அது மார்க்கோ ஹைட்டோ வெயிட்டோ வாட் எவர் இட் இஸ் டேட். ஸோ இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். எஃப்ஐ எக்ஸை மல்டிப்ளை பண்ணி சம்மேஷனை ஆட் பண்ணி எழுதணும். இது வெறும் ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். ஸோ இதில் எதுவுமே இன்வால்மெண்ட் இருக்காது. அதனால தான் இது பேர் டைரக்ட் மெத்தட். எந்த வந்து கன்சர்வேஷனும் இருக்காது. What is the formula? Mean x bar equals direct method summation fx by summation f. So next assumed mean method already சொன்னேன். மீன் வந்து அசியூம் பண்ணிக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ்
Second method, so assumed mean method na the mean assume பண்ணிருக்கோம். That is the method. Here x bar equal to a plus summation இங்க x வராது fd by summation f. a plus summation fd by summation f. a d ங்கிறது என்னங்கறத question x minus a. d is இந்த d நம்ம இன்வால்வ் ஆகுது இல்ல, இங்க இன்வால்வ் ஆகல. அது x ங்கற question தான் இன்வால்வ் ஆச்சு. இங்க d னா அப்ப என்ன, d ங்கிறது deviation, அந்த deviation ங்கிறது x minus a. x ங்கிறது உங்க each and every value given questionல இருக்குது. சரியா? அல்ல மைனஸ் என்ன பண்றோம்னா assumed mean பண்ணோம். a பேர் என்ன மிஸ்னா a வந்து assumed mean. assumed mean நீங்க ஒரு மீன் வந்து assume பண்ணிருப்பீங்க. a is assumed mean. அந்த a ங்கிறது நம்மள assume பண்ணுவோம் questionல. middle value ஆ எடுப்போம். சரி, அவங்க டேட்டால இருந்து middle value you are choosing, that is your assumed mean. So this is the formula here, not involving anything. So summation fx by summation f. இப்போ a ன்னு ஒன்று இன்வால்வ் ஆகுது, அந்த ஏங்கிறது தான் assumed mean. அதை வச்சு நம்ம dன்னு ஒன்று எழுதுவோம், அந்த d தான் deviation x minus a. உங்கள் எக்ஸை இந்த assumed meanல சப்ராக்ட் பண்ணி dங்கிற நம்பர் ஸ்மாலராக மாற்றுறீங்க, அவ்வளோதான். ஸோ அது இன்வால்வ் ஆகிக்கனால இதே தான் இங்கே x வராது d வரும். எக்ஸ்ட்ரா அந்த a வருது, இந்த a இன்வால்வ் ஆகிருக்கு, இங்கே மைனஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ ப்ளஸ் a வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. x minus a, ஸோ in your mean deviationல in your meanல you are adding this. So what is the formula? A plus, this separate by overall போட்டுறக்கூடாது, a plus summation fd by summation f. This d means x minus a, this a means assumed b. Very clear? So next method, next one, step deviation. So step deviation is special. This is for class interval காக போடுற method. So இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணியிருப்பாங்க, that is the step deviation. So that is x bar equals இங்கே a வரும் ப்ளஸ் சம்மேஷன் இங்கே d வந்ததில்ல, இப்போ யூன்னு வேறு ஒரு வேரியபிள் இன்வால்வ் இருக்கு. வாட் இஸ் த மீனிங்? u. அந்த u வந்திருக்கனால இதுக்கு என்ன மீன்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை மிஸ்னா u வந்து h வரும். ஸோ ரெண்டு சிமிலராக எழுதக்கூடாது, ஏன்னா டிக்கும் யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேயும் அந்த அசைன்மெண்ட் மீன் இருக்கும், சமேஷன் d இருக்கும். சமேஷன் dக்கு பதிலாக இங்கே u, அந்த u ஏன் எழுதுகிறோம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே மைனஸ் ஏ வந்தனால ப்ளஸ் ஏ வந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ இங்கே இன்ட்டு ஹெச் வந்திருக்குன்னா அங்கே என்ன வந்திருக்கணும், உங்கள் டியில் என்ன சேஞ்சஸ் இருக்கணும், இங்கே இன்ட்டு ஹெச் இருக்குது, அப்போ டி என்ன இருக்கணும், டி மீன்ஸ் யூ, யூ இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹெச். இது ஏன் மிஸ் இந்த ஹெச் போடுறோம், தட் இஸ் ஹெச் இஸ் த கிளாஸ் சைஸ். அப்படின்னா உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்களா 10 to 20, வாட் இஸ் த வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல், வித்து சொல்லலாம், இல்லை வித்துனா இதோட கேப் எவ்வளோ 10, இந்த 10 கேப் தான் இந்த ஹெச். ஸோ இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் அந்த கிளாஸ் இன்டர்வல் வராது, நம்பர் வந்து ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான் 40, 50, 16 இருக்கும். கிளாஸ் இன்டர்வல் கிடையாது, அதனால் நமக்கு அந்த டிவைட் பண்ணுற வேலை இல்லை. ஸோ இது டிட்டோ சேம், என்னன்னா இதில் கிளாஸ் இன்டர்வல் இன்வால்வ் ஆகனால இங்கே இன்ட்டு ஹெச் பண்ணுறோம், சாரி டிவைட் ஹெச் பண்ணுறோம், அதனால இங்கே இன்ட்டு ஹெச் வரும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறனால அது டி, இது யூ. இருக்குல்லையா? அதுவுமே ஸ்டெப் டிவிஷன் போடுறதுக்கு ரீசன் கிளாஸ் இன்டர்வல் வந்ததுனால அதோட கிளாஸ் இன்டர்வலோட சைஸ், கிளாஸ் சைஸ் சொல்லுவோம், இல்லை வித்து சொல்லுவாங்க, இல்லை லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவாங்க, எது சொன்னாலும் ஆல் தி திங்ஸ் சேம் தான். அந்த இன்டர்வலோட இது பேர் கிளாஸ் இன்டர்வல், அதோட லென்த் இல்லை சைஸ் வாட் எவர் இட் இஸ் த 10, 20 to 40னா 20, அதை இங்கே டிவைட் பண்ணிட்டு தான் யூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இங்கே அதை டிவைட் பண்ணுறது இல்லாதனால இது பேர் டி. இங்கே டிவைட் பண்ணால் இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டியில் மைனஸ் ஏ பண்ணால ப்ளஸ் ஏ வருது, இங்கேயும் மைனஸ் ஏ பண்ணனால ப்ளஸ் ஏ வரும், டிவைட் ஹெச் பண்ணுறதுனால இன்ட்டு ஹெச் வரும். இப்படி நீங்கள் க்ளூ வச்சு தான் மெமரைஸ் பண்ணணும், அப்போ தான் மிஸ்டேக் வராது. தட்ஸ் ஆல் these three only formulae. ஸோ டேரக்ட்டு சொன்னால் டேரக்டில் போடுவோம், அசியூம்டு மீன் சொன்னால் அசியூம்டு மீனில் போடுவோம், ஸ்டெப் டிவிஷன் சொன்னால் ஸ்டெப் டிவிஷனில் போடுவோம். எதுவுமே சொல்லனா we are only deciding numbers are very smaller means direct, numbers are 50, 40, 60 அந்த ரேஞ்ச் மிடில் இருந்துச்சுன்னா, numbers are 1000, 100 அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டெப் டிவிஷன். அதில் கிளாஸ் இன்டர்வல் வந்தால், கிளாஸ் இன்டர்வல் இருந்தால் தான் இந்த மெத்தட் போட முடியும். ஏன்னா டிவைடட் பை ஹெச் பண்ணணும், ஹெச்ங்கிறது கிளாஸ் சைஸ், அதாவது லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவோம். கிளாஸ் இன்டர்வலே இல்லாமல் நம்ம லென்த்தே பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஃபார் த தேர்ட் மெத்தட். Very clear? So I am choosing the sum. Take your exercise 13.1. First question. They are given the class interval model. Is it correct?
எல்லாமே கிளாஸ் இன்டர்வல் மாடல் தானா? கிளாஸ் இன்டர்வல் இல்லாமல் ஏதாவது சம்ஸ் இருக்கா? எக்ஸாம்பிள் இருக்கா? எல்லாமே கிளாஸ் இன்டர்வல் மாடல் தான். 4 இருக்கா? எக்ஸாம்பிள் 4 எக்ஸைஸ் 1 கழிச்சு எக்ஸாம்பிள் 1 கூட இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் 1 வந்து நார்மல் டைரக்ட் மெத்தடுக்காக கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸசைஸில் எதுவுமே இல்லை இல்லையா? அதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா மீன் அசியூம்டு மீன்லையும் போடலாம். சரியா? பட் ஹெச் பண்ண மாட்டோம். அசியூம்டு மீனில் போடலாம், பட் டேரக்டில் தான் போட முடியாது. ஆனால் ஒரு சமயம் அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரக்டில் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா என்ன மிஸ் பண்ணுறதுன்னா, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா கிளாஸ் மார்க், தட் இஸ் வாட் இஸ் த ஃபார்முலா? கிளாஸ் மார்க். எஸ், அப்பர் கிளாஸ் லிமிட் ப்ளஸ் லோவர் கிளாஸ் லிமிட் பை 2 ஆவரேஜ் மாதிரி. இது பேர் அப்பர் லோவர். 10 to 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பேர் லோயர், இது பேர் அப்பர். இதோட ஆட் பண்ணி பை 2, தட் இஸ் ஆவரேஜ். அது பேர் தான் கிளாஸ் மார்க். இல்லை மிஸ் எனக்கு கொஷின் எல்லாமே கிளாஸ் இன்டர்வல் வந்திருக்கு, நான் எப்படி மெத்தடை போடுறேன்னா, அப்போ நீங்கள் ஆவரேஜ் அந்த கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சி எக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு போடணும். உங்கள் கொஷின்லேயே டேரெக்டாக எப்படி எக்ஸ்எஃப்னு இருந்தால் இட் இஸ் நாட் அ இஷ்யூ, ஃபஸ்ட்டு மெத்தட் போடுறேன். இல்லை மிஸ் கிளாஸ் இன்டர்வலில் தான் இருக்குது 10 to 20, இது கிளாஸ் இன்டர்வல். அப்போ நீங்கள் கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். அது பேர் தான் எக்ஸ். அதாவது மிட் வேல்யூ சொல்லுவாங்க, மிட் வேல்யூன்னு சொல்லலாம், அது கிளாஸ் மார்க்னு சொல்லலாம். வாட் இஸ் த மீனிங்னா ஆவரேஜ் ஆஃப் தீஸ் டூ. 10 + 20 30 by 2. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரணும், அப்புறம் இது வரணும், அப்புறம் இந்த மெத்தட். ஸோ ஏன்னா உங்களுக்கு கொஷினில் எக்ஸ்எஃப்னு டேரெக்டாகவும் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக கொடுத்தா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க, அப்போ முழிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் 1ல் எக்ஸ்எஃப்னு தே ஆர் கிவனா எக்ஸ்எஃப். அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே ஜஸ்ட்டு எக்ஸ்எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணி யூ வில் டூ இட். அதே கிளாஸ் இன்டர்வலாக கொடுத்துருந்தா எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாலும் போட தெரியணும். என்னது அது பேர் கிளாஸ் மார்க். கிளாஸ் மார்க்னா இப்போ சொன்னமே ஆவரேஜ், அதான் லோவர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2 பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது பேர் தான் எக்ஸ். கிளாஸ் மார்க் பேர் தான் எக்ஸ். அந்த கிளாஸ் இன்டர்வலை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் மார்க் க்ரியேட் பண்ணிப்பீங்க. எஃப் ஆஸ் இட் இஸ் எஃப் தான். அந்த எக்ஸை எஃப்ஐ வச்சு ஆஸ் யூஷுவல் வாட் இஸ் நீட் ஃபார் அஸ் எஃப்எக்ஸ் வேணும்னா எஃப் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். எஃப்ஐயும் எக்ஸ் காலமையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்எக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும். சம்மேஷன் என்ன மீனிங்? அதோட அடிஷன். எல்லா எஃப்எக்ஸையும் ஆட் பண்ணி ஒரு நம்பராக எழுதணும். சம்மேஷன் எஃப்னா என்ன அர்த்தம்? எஃப்ங்கிறதுக்கு சம்மேஷன் போகணும். எஃப்ங்கிறது இருக்கும் ஆல்ரெடி கொஷின்லேயே, ஃப்ரீக்வன்சி. அதை அப்படியே ஆட் பண்ணி மட்டும் எழுதி 2 டிவைட் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு டி வேணும். டினா என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸுங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா கிளாஸ் மார்க், அதுதான் எக்ஸ். ஏங்கிறது அசியூம்டு மீன். அந்த அசியூம்டு மீன் எப்படி மெஸ் எடுக்கிறது? அசியூம்டு மீன்னா உங்களோட வேல்யூவில் மிடில். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்க. எக்ஸாம்பிள் 1லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸ் இன்டர்வலில் அசியூம்டு மீன் மெத்தடு. அதுக்கு மேலே பாருங்கள். ஸோ எக்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்களா கிளாஸ் மார்க்கு, ஃப்ரீக்வன்சி எழுதியிருக்காங்க. டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. அந்த எக்ஸ் வேல்யூவில் மிடில் வேல்யூ இருக்குல்லையா? ஸோ 2 மிடில் வேல்யூ வருது மிஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? எது வேணால் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு செகண்டு ஆவரேஜ் எது வேணால் எடுக்கலாம். ஸோ சி 17.5 வருதா, 32.5 வருதா, 47.5, 62.5, 77.5, 92. இல்லை மிடில் வேல்யூவாக எடுக்கணும். கிளாஸ் மார்க்கோட மிட் வேல்யூ. மிடில் எது? ஃபஸ்ட்டு டூ லாஸ்ட்டு டூ விட்டுட்டா 2 மிடில் வேல்யூ வரும். 2 மிடில் வேல்யூவோட எது எடுத்தாலும் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டும் எடுக்கலாம், செகண்டும் எடுக்கலாம், ஆவரேஜ் கூட எடுக்கலாம். ஆவரேஜ்லாம் வேண்டாம், பிகாஸ் டெசிமல் வர சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 47.5 எடுத்தாலும் கரெக்டு தான். 62.5 எடுத்தாலும் கரெக்டு தான். ஒரு மிடில் வேல்யூ ஆட் நம்பராக இருந்தால் வரும். உங்கள் என்ட்ரி வந்து ஆட் நம்பராக இருந்தால். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 2, 4, 6 இருக்கா? ஈவன் நம்பராக இருந்தால் 2 மிட் வேல்யூ வரும். அங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 3 விட்டுட்டு 8ஆக இருந்தால் நடுவில் ஒரு 2 இருக்கும். அந்த 2ல் எது வேணால் சூஸ் பண்ணி போடலாம். பட் எப்போயுமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி போடணும். வெரி கிளியர்? ஃபஸ்ட்டு போட்டாலும் கரெக்டு, செகண்ட் எடுத்தாலும் கரெக்டு, அதோட ஆவரேஜ் எடுத்தாலும் கரெக்ட். பட் எப்போயுமே ஸ்டாண்டர்டாக யூ ஜஸ்ட் டேக் த ஃபஸ்ட் வேல்யூ. ஒரு மிட் வேல்யூ வரப்போ பிரச்சனை கிடையாது. யூ ஜஸ்ட் டேக் இட் செல்ஃப். என்ன இருக்கோ அதே தான். 2 வரப்போ தான் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனால் எது எடுத்தாலும் கரெக்டு தான். எந்த நம்பர் எடுத்தாலும் ரைட். பட் ஆனால் எப்போயுமே ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துட்டா இட் இஸ் ரிமெம்பரன்ஸ். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்போயுமே போடுற அந்த ஸ்பீடு வரும். சரியா? வெரி கிளியர்?
இப்போ அசியூம்டு மீனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கேயும் அதே தான் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணுவோன்னா அந்த ஏக்கு அப்புறம் பை ஹெச் ஒன்று பண்ணுவோம். பை ஹெச் பண்ணி யூன்னு எழுதுவோம். பேஜ் நம்பர் 176 பாருங்கள். ஸோ இதுக்கும் என்ன மிஸ் டிஃப்ரென்ஸ்? எக்ஸு எஃப் எல்லாம் அதே தான். டி எழுதுகிறப்ப எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது தான் டியும். அதை யூன்னு ஒரு ஸ்டெப் எழுதுகிறப்ப பை ஹெச் பண்ணிப்போம். பை ஹெச்னா எவ்வளோ? 10 to 25னா எவ்வளோ கேப்பு? 10 to 25னா தட் இஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். அப்படி பண்ணாலும் தெரிஞ்சிடும். 25 minus 10 சரியா? தட் இஸ் 15. இப்போ 15 தான் உங்களுக்கு வந்து ஹெச். 15ஆல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 15 பண்ணியிருக்காங்களா? லாஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் 15ஆல் இதை வந்து டிவைட் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ. அது பண்ணுறதுக்கு என்ன மிஸ் ரீசன்? அப்படி பண்ணுறப்ப நம்பர்ஸ் எவ்வளோ ஸ்மாலர் ஆகிடுச்சு பாருங்களா? எப்படி இருக்குது நம்பர்? அழகாக 1 to 3ல் மாறிடுச்சு. அந்த ஹெச் பண்ணோன்னே எப்படி இருக்குது? யூ சி ஒரு யூ கோலம் -2 -1 0 1 to 3ங்கிறது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் அந்த பை ஹெச் பண்ணுற ரீசனே. அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் எப்படி இருக்குது? 30 15 0 15 30 45 மல்டிப்ளை பண்ணால் பெருசாகும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் பெருசாகும். டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறதுனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கிளாஸ் இன்டர்வலுக்கு. சரியா? இதுக்கே கிளாஸ் இன்டர்வலுக்கும் இதே போடலாம். அசியூம்டு மீன்லேயும் என்ன பண்ணலாம்? போடலாம். பை ஹெச் மட்டும் பண்ண மாட்டோம். நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ இன்ட்டு எஃப்டி பண்ணுறப்ப கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான். ஸோ இந்த நம்ம புக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே கிளாஸ் இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கேட்கணும் அவசியம் இல்லை. எக்ஸு எஃப்னு கொடுக்கலாம். சரியா? நீங்கள் பார்த்துக்கணும். கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா டெஃபினட்டாக ஸ்டெப் டிவிஷன் தான். மற்றதையும் போடலாம் நம்பர்ஸ் பொறுத்து. ஸோ பை யூஸிங் என்ன சொல்கிறாங்களோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிறியா? What is the first question? A survey was conducted by a group of students as a part of the environment awareness program, in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per house. Which method do you use for finding the mean and why? So number of plants and number of houses they are given. The class interval is 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 6 to 8, 8 to 10, 8 to 10, 10 to 12, 10 to 12, 12 to 14, 12 to 14. up to this, okay? So here given the class interval, first check the loop is there or not. Loop na ending starting same or 0 to 2, 2 iruka 4 6 8 10 12 and then class interval gap also even or can check pannu. That is two things very very important. CI ku appuram frequency they are given. What is given? 1 2 2 1 5 6 2 1 2 1 1 5 6 6 2 2 3. 3. So this is your frequency. So this is class interval but you are changing in the class mark. Okay, what is class mark? That is x. Class mark na just we know that addition of upper and lower limit by 2, that is the average. 0 plus 2, 2 by 2 1, 6 by 2 3 10 by 2 5 14 by 2 7 18 by 2 9 22 by 2 here 26 by 2 13 13. இந்த கேப் ஒன்று பார்த்தாலே போதும். 2 2 ஆட் பண்ணி எழுதிடலாம். ஏன்னா இந்த கேப் எவ்வளோ? 2 கிளாஸ் லென்த்து. ஸோ கிளாஸ் சைஸ் வந்து என்னவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் மார்க்னு எழுதணும். ஓகே, ஃபுல்லாக எழுதுங்க. கிளாஸ் மார்க் எக்ஸ். எக்ஸும் எஃப்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்பர்ஸ் பார்த்தா வெரி ஸ்மாலராக இருக்குது. இவங்க மெத்தட் இன்சிஸ்ட் பண்ணல. ஸோ அப்போ டேரக்ட் மெத்தட் ஒரு கிளியர். ஸோ டேரக்ட் மெத்தட் போட போகிறோம். ஸோ டேரக்ட் மெத்தடில் போட போகிறப்ப என்ன பண்ணணும்? அடுத்து ஃபஸ்ட்டு டேரக்ட் மெத்தட் ஃபார்முலா என்ன அதை எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் த டேரக்ட் மெத்தட்? x bar equal mean x bar equals summation fx by summation f. So need here two things, summation fx. Okay, so here apply now. So fx f into x. So f ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ வேறு வச்சு பண்ணும், மாற்றி பண்ணிடாம 1 into 1 1, 2 into 3 6, 5 into 1 5, 5 into 7 35, 6 into 9 54, 2 into 11 13 into 3 39. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணும். அவ்வளோதான். இது ஒன்று தான் நமக்கு தேவை. ஒரு கிளியர். ஸோ நவ் இதோட சம்மேஷன் வேணும். என்னங்க இன்வால்வ் ஆகிருக்கு? சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும். இஸ் இட் கரெக்ட்? சம்மேஷன் எஃப்எக்ஸ்னா என்ன மிஸ்? எஃப்எக்ஸோட அடிஷன் அண்ட் தென் சம்மேஷன் எஃப் வேணும். இஸ் இட் கரெக்ட்?
So two things we need our direct formula. Summation fx, summation f. F ஓட addition தான் summation f. Add பண்ணுங்க 2, 3, 4, 9, 15, 15 plus 5. 20. எழுதி வச்சுக்கணும். இங்கே இதோட addition, fx ஓட addition. ஸோ நார்மலாக 1 டிஜிட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அது ரெண்டு சேர்ந்தா 40. இல்லை ஒன்ஸ் பிளேஸாக ஒன்றா பண்ணுற மிஸ்னாலும் பண்ணலாம். என்ன வரும் 7, 5, 12, 17 17 plus 4 21 23 30 32 23 32 க்கு 2 balance 3 3 6 11 13 16 very good. இப்போ you just write here mean now. Okay, summation fx by summation f. What is the number summation fx? 162 by 20. 20. 20. Now cancel. Now 10th second table 81. 81 by 10 it is easy. 8.1. ஸோ அதனால் ஜீரோஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவு நமக்கு டிவைட் பண்ணுற வேலை மிச்சம். என்ன பண்ணும் பை 10 by 100 ஏதோ அப்படி இருக்கிற மாதிரி. ஸோ வச்சிட்டிங்கன்னா 1 digit 0 means 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃப்ரம் ரைட். ஸோ 1 digit மூவ் பண்ணால் 8.1. கிளியர். திஸ் இஸ் யுவர் மீன் ஆன்சர் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் இஸ் 8.1. ஸோ இது டைரக்ட் மெத்தட். இதே மாதிரி மற்ற ரெண்டு மெத்தட்ஸும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஸோ டைரக்ட் மெத்தடில் எதெல்லாம் போட முடியுதோ யூ ஜஸ்ட் டூ அண்ட் தென் come. Okay, clear? We are going to see the fourth sum, that exercise 13.1. Fourth class assumed mean la poda porom. What is the question? Read the question. 30 women 30 women were examined in a hospital by a doctor and the number of heartbeats per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeats per minute for these women. Choosing a suitable method. They are just not using any method. You only decide the according to the number. ரொம்ப சிம்பிள் நம்பராக இருந்துச்சுன்னா, ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சுன்னா டைரக்ட் போட்டோம்ல. கொஞ்சம் மிடிலாக இருந்துச்சுன்னா அஸ்யூம்டு. ரொம்ப ஜாஸ்தி கிரியேட்டர் 500 1000 சம்திங்கில் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் டூ த ஸ்டெப் டிவியேஷன். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் ஃபார் திஸ் சம் வி ஆர் டூயிங் த அஸ்யூம்டு மீன் இஸ் பெட்டர். ஸோ ஹியர் கிவன் த டேட்டாஸ் த நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட் அண்ட் தென் நம்பர் ஆஃப் உமன். ஸோ விமன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குற கிளாஸ் இன்டர்வல் ஆஸ் யூஸ்வல் கிளாஸ் இன்டர்வல். ஸோ டெல் த கொஷின். கிளாஸ் இன்டர்வல் இஸ் 65 68 65 68 68 71 68 71 71 74 71 74 74 77 74 77 77 80 77 80 80 83 80 83 83 86 83 86. First of all, what is given the class interval? You check the loop. Loop continuity irka check pannum. Class interval gap same irka check pannum. So it is a loop 68 68 71 71 74 74. So starting ending same irka. Inge ending inge starting. So and then gap also, the class size also 3. 3 yeah? Okay. So okay. So and then frequency ngiradhu the next data the demand kudukrangala, that is what is the next data 2 4 3 8 7 4 2 4 2. So this number okay for you. So class interval கொடுத்தாலே next we are creating the class mark. Class mark na that is x. இதோட average. So 65 plus 68 by 2 how much? 130. 65 plus 68 by 2. 65 65 நாலே 130 133 யா? 133 by 2 decimal வருமா? 133 by 2. 66. Divide and then tell. 66. 133 by 2. 6 times 12, balance 1. Again 6 times, balance 1, 5. 66 point. Sorry, first value 66.5. Next value, இதோட average, but எவ்வளோ gap இருக்கு? 3. அந்த 3 add பண்ணா போதும். ஒரு தடவை average கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. லாஸ்ட் சம் பார்த்தோமா, ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன கேப் the class size-ஓ just add. ஒரு தடவையும் உட்காந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. 66 plus 0.5 plus 3. What is the gap? 3 தானா? எவ்வளோ? 69.5. Next 72.5. Next 75.5. Next 78.5.
80. என்ன எழுதணும் ஓகே 81.5. எஸ் 84.5. okay so next our aim we are just choosing now assumed mean method அதுக்கு என்ன வரும் formula D. write the formula x bar is Summation f a plus a plus summation summation fd by summation f அப்ப இந்த d என்னன்னு எழுதணும் இல்லையா d is x minus a அப்ப d ல ஒன்னு கிரியேட் பண்ணனும் அப்ப a ல ஒன்னு கிரியேட் பண்ணனும் அது ஏங்கிறது assumed mean ஒண்ணு இல்ல x ஓட வேல்யூல மிடில் வேல்யூ x ஓட so how many values here 2 4 6 7 இருக்கு odd numberனா இங்க 3 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது வெட்டிங்கன்னா மிடில் வேல்யூ தான் உங்களோட என்ன வேல்யூ மிட் வேல்யூ தான் உங்களோட a what is this a so அப்போ நீங்க கிரியேட் பண்ண போறது dங்கிறது x minus a are you clear so இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணோம் aங்கிறது மிட் வேல்யூ so odd number of entries இருக்கனால ஒன்னு தான் வரும் மிட் வேல்யூ ஈவன் நம்பர் இருந்தா ரெண்டு வரும் ஆனா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டும் போலாம் செகண்டும் போலாம் it is not a matter பட் நீங்க யூனிஃபார்மா ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் வெச்சு போடுங்க சோ போட்டோம்னா இந்த 75.5 இருக்குல இதை இங்க எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுது சோ x minus 75.5 x னா என்ன இந்த ஒரு வேல்யூ x ஃபர்ஸ்ட் 66.5 minus 75.5 னு சப்ட்ராக்ட் பண்ணனும் 66 minus 75 னா ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் 75.5 minus 66.5 எவ்வளோ 0 here 15 minus 6 9 here 6 now so 9 the gap is the subtraction is 9 that is 9 the greatest number sign is very very important and then இதுக்கு பண்ணோம்னா 69.5 minus 75.5 minus 6 ah confirm 69.5 so இது 0 ஆயிடும் so anyhow 17 round ஆ வச்சீங்கன்னா 5 is 6 so minus 6 here minus 3 gap என்ன சொன்னேன் 3 அதனால இந்த 3 நீங்க பண்ணாலே வந்துரும் ரெடியூஸ் ஆகும் இங்க 3 இங்க பண்ணா 0 சேம் நம்பர் 0 இங்க பண்ணா 3 3 வரும் இங்க பண்ணா என்ன வந்துச்சு 9 இது தெரிஞ்சிரும் நெகட்டிவ் பாசிட்டிவ் நடுவுல நீங்க எடுத்த வேல்யூல 0 சோ போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம aim so here fd is need here summation fd f into d அப்ப you are choosing f column d column இந்த நடுவுல ஒன்னு இருக்கு இத மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிட கூடாது சோ டிக் போட்டு வச்சுக்கணும் இல்ல பேரல் வச்சுக்கணும் ஏதாவது ஒன்னு what is easy for you ரெண்டு இதுல டிக் போட்டு f ஐயும் d ஐயும் மல்டிப்ளை பண்ணா you just get the fd column so a is not a matter you know summation f is not a matter add பண்ணிக்கலாம் summation fd only you have to create and then add so fd னா f into d so f எங்க இருக்கு இது d இங்க இருக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் சைன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் minus 18 minus 24 minus 9 0 into anything 0 7 into 3 21 7 into 6 24 9 into 2 18 இங்க பண்றப்ப சேம் நம்பர்ஸ் இருந்துச்சுனா it is not a issue இது ரெண்டும் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது is it correct so இது ரெண்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும் இப்படி இந்த நம்பர் ஓகே மத்தன டிசைமா வரல மிஸ்னா என்ன பண்ணா நெகட்டிவ்லாம் தனியா பண்ணி பாசிட்டிவ்லாம் தனியா பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும் எப்படி பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் டெல்லிங் லைக் திஸ் நெகட்டிவ்லாம் ஒண்ணா பண்ணிக்கோங்க ஆட் தான் வேற ஒண்ணும் இல்ல என்ன பண்ணும் ஆட் பண்ணும் 24 plus 9 33 33 plus 18 33 plus 8 not first 52 minus 52 2 நான் நெகட்டிவ் தனியா பண்ணிருக்கேன் அப்ப பாசிட்டிவ் தனியா பண்ணுங்க here 20 20 40 45 55 60 ஓகே இப்போ இத ரெண்டா பண்ணனும் பண்ணா ஈஸி very clear so நமக்கு ரெண்டு விஷயம் வேணும் that is summation f1 is another one is summation fd what is summation fd these two you are doing that is correct 3 minus 2 1 6 minus 5 11 here adding these and all fd 2 plus 4 6 6 plus 3 9 9 plus 8 31 total so 9 plus 8 17 17 plus 7 22 22 plus 4 25 26 plus 2 28 வருது கரெக்ட்டா சோ திரும்ப பண்ணனும் செக் பண்ணனும் 2 6 7 2 6 6 plus 3 9 9 plus 8 17 17 plus 7 25 4 25
24. 24 plus 4, 28. 28 plus 2, 30. அப்போ முன்னாடி 28 வந்துச்சு என்ன விட்டீங்க very clear add and then correct add correctly check and then do it சரியா திரும்ப செக் பண்ணிக்கோங்க 6 6 plus 7 ஒன்று எப்படி பண்ணும் இன்னொன்று எப்படி பண்ணும் செக் பண்ணிக்கலாம் 6 6 plus 7 13 13 plus 8 21, 21 plus 3 24 plus 4 28 plus 2 கன்ஃபார்மா இப்படி பண்ணிட்டு இன்னொன்று அப்படி பண்ணிடுங்க மிஸ்டேக் இருந்தால் தெரிஞ்சு ஸோ 30 these two only we need these two so next we are applying this formula no so apply here that's all what is your formula x bar equals a plus something a plus summation f d by summation f what is a ma 75.5 plus what is summation f d 11 what is summation f 30 இதை டச் பண்ணாதீங்க இதை டிவைட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க எல்சிஎம்லாம் எடுத்து பெருசாக கூடாது ஓகே ஸோ டிவைட் தீஸ் டூ ஆஸ் யூஷுவல் ஹவு யூ ஆர் டிவைடிங் நம்ம டிவைட் பண்ணோம் 11 உள்ள 30 வெளியே போட்டு டிவைட் பண்ணி அதை டெசிமல் ஆக்கிடணும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் டிவைட் அண்ட் தென் டெல் வாட் இஸ் த டிவிஷன் 11 30 இஸ் இட் கரெக்ட் ஹவு டு டிவைட் 11 30 பண்ண முடியுமா நோ ஸோ ஜஸ்ட் டெசிமல் அண்ட் தென் 1 0 0.36. 0.36 3 means 90 வருமா 90 யா is it correct balance 20 divide ஆகாது 1 0 for 1 decimal so 200 ல how many 30 0.366 6 bar 6 okay 6 means 180 is it correct again 20 it is going on so 0.36 2 digit or 3 digit enough for you 6 so add these two and then write it so decimal நேரா decimal போட்டு add பண்ணும் 75.5 decimal நேரா எழுதணும் 366 3 decimal எழுதிட்டு லாஸ்ட்ல 2 பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வரும் ஆன்சர் சரியா what is addition 66 here 8 5 7 your answer is 75.86. 866 approximately you are writing at the last na இது round off பண்ண போறோம் more than 1 mean அத 5 or more than 5 means adding the one in the previous digit so 6 இருக்கு so 87 so approximate ஃபைனலா பண்றதுனா extra digit போட்டுட்டு அப்புறமா round off பண்ணுங்க it is easy so accurate our answer so your answer is x bar is 75.87 very clear okay bye bye students remaining sums do the homework and then come the next class we will continue bye bye students